Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 26. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. புதிய உடன்படிக்கையின் ஜெபத்துக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்குது. வெறும் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே பழைய உடன்படிக்கைகளை ஜெபித்துக்கிட்டு இருந்தார்கள், யெகோவா தேவனேன்னு ஜெபித்தார்கள். அதற்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இயேசு சொல்றாரு, இந்நாள் வரையில் நீங்க என் நாமத்தில் கேட்டதில்லை, இனிமேல் அந்த நாளில இருந்து என் நாமத்தில் ஜெபியுங்கள். என் நாமத்தில் ஜெபிக்கும் போது அதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்ன அட்வான்டேஜ் என்ன நல்லா கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது அது இயேசுவினுடைய ஜெபத்தை போலவே ஆகிவிடுகிறது. நான் சொல்லுகிறேன், பவர் ஆஃப் அட்டர்னி நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஜெபம் என்கிறது ஒரு விளையாட்டு இல்லை. நான் எப்படி வேணா ஜெபம் பண்ணுவேன், என்ன வேணா ஜெபம் பண்ணுவேன். இது என்ன பெரிய இது, இயேசுவின் நாமன்றாரு அதுன்றார், இதை பற்றி இவ்வளோ பெரிய பிரசங்கம் ஒன்று பண்றாரு, இதெல்லாம் தேவைதான் கிடையாது. சட்டப்படியாக செல்லுபடியாகிற விதத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் பிரமாணங்களின்படி இயங்குகிற தேவன், ஒழுங்கின் தேவன், ஒழுங்கும் கிரமமா எல்லாத்தையும் செய்கிறவர், இப்படிதான் சொல்லிட்டாரு. அப்ப வருகிறது என்று சொன்னால் அவரிடத்துல இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே அற்புதமான ஜெபங்களை செய்து அவருடைய நாமத்திலே நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்துல நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய நாமத்திலே நான் கேட்க வேண்டும். அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் மேலான நாமமாய் இருக்கிறது. அந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் இல்லை. அவருடைய நாமத்தை நான் சொல்லும் போது அவருடைய ஜெபத்தை பரலோகம் எப்படி கேட்கிறதோ அது போலவே என்னுடைய ஜெபத்தையும் கேட்கிறது. அவருடைய ஜெபத்துக்கும் என்னுடைய ஜெபத்துக்கும் வித்தியாசமே இல்லை என்பது போலாகி விடுகிறது. இருக்கீங்களா? அது மட்டுமல்லாமல் இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கும் போது என்ன ஆகிறது என்று சொன்னால், நான் இயேசுவின் ஸ்தானத்தில் நிற்கிறேன். இயேசு நிற்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், அவருக்கு பதிலாக நான் நிற்கிறேன். இந்த பூமியில இயேசுவுக்கு பதிலாக நீங்களும் நான் நிற்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? இயேசு சொல்லிட்டார், நான் போறேன், ஆனா நீங்க இருங்க. ஏன் இங்க இருங்க? ஏன்னா நான் உங்க மூலமா இங்க இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய கைகள் என்னுடைய கைகளை போல இருக்க வேண்டும், உன்னுடைய கால்கள் என்னுடைய கால்களை போல இருக்க வேண்டும், உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளை போல இருக்க வேண்டும், என்னுடைய கிரியைகள் இந்த பூமியில தொடர வேண்டும், என்னுடைய வேலை இங்க எங்க நடக்க வேண்டும். ஆகவே நீங்களும் வந்துடாதீங்க. நீங்க நிறைய கிறிஸ்தவங்க அங்க போறதுலயே இருக்கிறாங்க. ஆண்டவரே என்றைக்கு அழைப்பீரோ? ஆண்டவர் சொல்றாரு, அழைப்பெல்லாம் கிடையாது, இங்கே இரு, இங்கே இருந்து நல்லா படி, நல்லா கற்றுக்க, இதெல்லாம் எப்படி பண்ணுறது நல்லா தெரிஞ்சுக்க. சும்மா வரேன்னு அழுதுட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். மோட்ச லோகம் போய் சேரலான்னா விட மாட்டார் போல இருக்கையா. அங்கே போய் என்ன பண்ண போறீங்க? இங்கேயே ஒன்றும் பண்ணல, இங்கே ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் அங்கே போங்க. இங்கே பண்ணிட்டு போகும்போது என்ன சொன்னான்? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அங்கே போகிற ஆள் சும்மா களைப்பாக போய் நுழைஞ்சு சரி ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன்னு போகிறதில்ல. அல்லல் பட்டு, அடிபட்டு, உதப்பட்டு, நசுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு போனா போதுன்னு போய் செல்ற ஆள் இல்லை. அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு, இவர் பாவம் எல்லா பாடுகளையும் விட்டு ஓய்ந்தாங்க போயிட்டாருன்னு. எல்லா பாடுகளையும் விட்டுனா இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து சுவிசேஷத்தை எல்லா மூல முடுக்குகளும் அறிவித்து அநேகரை தேவனிடத்தில் கொண்டு வந்து அநேகரை விசுவாசத்துக்குள்ளாக நடத்தி தேவனுடைய செயல்களை இந்த பூமியில நடப்பித்து நாம் அழைக்கப்பட்டது நோக்கத்தை நிறைவேற்றி அந்த நோக்கத்துக்காக வாழ்ந்து அந்த ஓட்டத்தை முடித்து அபார்ட் பண்ணில, அதை முடித்து அப்புறம் போய் சேர வேண்டும். இருக்கீங்களா? அது போறேன் ஜெபம்லாம் விடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. ஏன்னா இங்க அவருடைய ஸ்தானத்திலே நிற்க வேண்டிய ஆட்கள் தேவை. பிரசவாக்கத்தில் இயேசுவுக்காக நிற்க வேண்டிய ஆள் தேவை. இயேசுவின் நாமத்தில் இயேசுவே நிற்கிறது போல நிற்க வேண்டிய ஆள் தேவை. அதுக்காக தான் என்னை உங்களை இங்க வைத்திருக்கிறார். இந்தியாவில் இயேசுவின் ஸ்தானத்தில் இயேசுவுக்கு பதிலாக நின்று இயேசுவின் வேலைகளை செய்யக்கூடிய ஆட்கள் தேவை. அதுக்காக தான் உங்களையும் என்னை இங்க
வைத்திருக்கிறார். உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் எதுக்கு வைத்திருக்கிறார்? அங்கங்க அந்தந்த ஊர்ல அந்தந்த ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர்கள் மத்தியிலே அங்கங்க ஒரு ஆள் தேவை. இயேசுவின் ஸ்தானத்தில் நின்று அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆள், காரியங்களை நடப்பிக்கக்கூடிய ஆள், காரியங்களை சூழ்நிலையில மாற்றக்கூடிய ஆள், அற்புதங்களை செய்யக்கூடிய ஆள். அப்பேற்பட்ட ஒரு ஆள் தேவை. அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆகவே நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறது என்பது ஒரு லீகல் மேட்டர் மட்டும் இல்ல, அது ஒரு பிசினஸ் ப்ராபோசிஷன் மாதிரி. அவரோட கூட நான் சேர்ந்து வேலை செய்யறேன். அவர் சொல்லியிருக்கா, என் ஸ்தானத்தில் நீ நின்னுக்க, என் நாமத்தில் நீ எதெல்லாம் செய்யறியோ அது நானே செய்தது போல என்று சொல்லுகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல நான் நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி ஊழியம் செய்யறேன்? அவருடைய நாமத்திலே, அவருடைய ஸ்தானத்திலே, அவருடைய வேலையை. இந்த இடத்துல ஆள் தான் வேற, ஆனா அவரே தான் இருக்கிறார். இங்க என் பேருக்கு பின்னால அவர் பேர் இருக்குது, அது பெரிய பேரு. என்னுடைய பேரை காட்டிலும் பெரிய பேர். என்னுடைய பேர்ல ஊழியம் நடக்கல, இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியம் நடக்கிறது. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பேர்ல நடக்கல, இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. அப்ப நான் அந்த ஊர்ல இருந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் போய் வந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் டெலிவிஷன்ல பிரசங்கம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஸ்தானத்தில் அவர் இங்கே இருந்தால் எப்படி செய்வாரோ அதுபோல அவருடைய இடத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்திலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். இருக்கீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சும்மா என்னை பற்றி பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களையும் என்னையும் பற்றி, ஒவ்வொரு விசுவாசியும் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவரோடு சேர்ந்து பார்ட்னர் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில அவருடைய நாமத்தில் நாம் எல்லாத்தையும் செய்யும் போது அவரே இந்த பூமியிலிருந்து செய்கிறது போல இருக்கிறது. எத்தனை இயேசு இருக்கிறாரு பாருங்க. இப்போ அதனால தான் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில் போய் நான் மரிப்பது நல்லது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தால் அதிக பலன் தரும். எவ்வளவு பலன் தந்திருக்குது பாருங்க. அந்த கோதுமை மணி போய் நிலத்தில் மரித்து அங்கே புதைக்கப்பட்டு உயிரோடு எழுந்தது நிமித்தமாக இன்றைக்கு இத்தனை இயேசுக்கள் உருவாகி இருக்கிறீர்கள் இந்த பூமியில. போய் சொல்லிடாதீங்க இயேசுநாதர்னு சொல்லிட்டாரு எல்லாரையும். இயேசு நாமத்தை உச்சரிக்கிறவர்கள் அவருடைய வல்லமையும் பிரசன்னத்தையும் இந்த பூமியிலே கொண்டு வந்து காரியங்களை நடப்பிக்கிறவர்கள். அதை சொல்லுகிறேன். இத்தனை பேர் உருவாக்கி தெருவுக்கு தெரு இருக்க வேண்டும். இயேசு நாமத்தில் எந்த வீட்டிலெல்லாம் உச்சரிக்கிறார்கள் அங்கே இயேசு இருக்கிறார். இயேசுடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய கிரியை இருக்கிறது, அவருடைய அற்புதங்கள் இருக்கிறது. பிசாசுகள் விரட்டப்படுகின்றன, வியாதிகள் நீங்குகின்றன, அற்புதங்கள் நடக்கின்றன. அதுதான் இயேசுவின் நாமம். சரி, இயேசுவின் நாமம் அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தையும் இயேசுவின் அதிகாரத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளிலே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16-15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கியுங்கள்ன்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவ்வளோ பேர் தானா? மீதி பேரெல்லாம் கரெக்டாக கூட வந்துக்கிட்டே இருங்க. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சொல்லுகிறார். சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்க நினைச்ச கூடாது பிரசங்கியாருக்கு தான் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் சாமுக்கு சொல்லியிருக்காரு, இன்னும் இருக்கிற ஊழியக்காரங்க மிஷினரிங்க உங்களுக்கு சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு சொன்னா உங்களால், விசுவாசிக்கிறவர்களால், விசேஷித்த வரம் பெற்ற தேவதாசர்களால் அல்ல. இருக்கீங்களா? கிறிஸ்தவர்களெல்லாம் வரம் பெற்ற தேவதாசர்கள் நாடுறதுல பெரிய வல்லவர்கள் அவர்கள். என்ன கத்துக்கிட்டீங்க? 10 வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கீங்க, என்ன கத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த தாசருக்கு எந்தெந்த வரம் இருக்குதுன்னு தெரியுன்றாங்க. அவர்கிட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது, அங்கே எப்படி நுழையிறது, யாரை பிடிச்சா அப்படி நுழைஞ்சி அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், இதுதான் கற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் சொன்னது ஒன்றும் விளங்கல. என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? விசுவாசிகளால். அப்படியே சொல்லிடுறேன் நான், விசுவாசிகளால், ஊழியக்காரர்களால் இல்லை, விசுவாசிகளால். ஊழியக்காரர் கூட முதல்ல விசுவாசி தான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன.
என்ன அடையாளங்கள்? என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லிட்டு இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேசின பின்பு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். போய் உட்கார்ந்தாருன்னு சொன்னோன்னா அவர் அங்கே போயிட்டாரு, நம்மளை விட்டுட்டாருன்னு நினைச்சக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிக்கணும். அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை. என்ன இது? அவர் போய் அங்கே உட்கார்ந்துட்டாருன்னு இருக்குது, அப்புறம் பார்த்தா இவங்க கூட தான் இருக்கிறாருன்னு இருக்குது. அவர் போய் அங்கே உட்கார்ந்துட்டாருன்னு சொல்லி இருக்குது 19ஆம் வசனத்தில். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, இவர்கள் போய் பிரசங்கம் பண்ணின போது கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள்னாலே. எந்த அடையாளங்கள்? இப்ப வாஸ்தவம் இல்லையா? என் நாமத்தினாலே பிசாசு துரத்துவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கையில வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன இல்லையா? அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்பன்னா என்ன அர்த்தம்? இவங்க போனாங்க, போன இடத்துல என் நாமத்தினாலே பிசாசை துரத்துங்க, என் நாமத்தினாலே இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த நாமத்தினாலே ஊழியம் செய்தார்கள், அந்த நாமத்தினாலே அதிகாரம் எடுத்து செலுத்தினார்கள், அந்த நாமத்தினாலே பிசாசை விரட்டினார்கள், அந்த நாமத்தினாலே வியாதியஸ்தரை சுத்தமாக்கினார்கள், அந்த நாமத்தினாலே சூழ்நிலைகளில் ஜெயத்தை எடுத்தார்கள். அப்பேற்பட்ட அடையாளங்கள்னாலே அவர் அவர்களோடு கூட இருந்து வார்த்தையை உறுதிப்படுத்தினாராம். அப்ப இயேசு அவங்களோட தான் இருக்கிறார். எப்படி இருந்தார், எப்படி அவர்களோடு கூட இருந்தார் என்பதை பார்க்க வேணும். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் எப்படி இருந்தார்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், அவருடைய நாமத்தில் பிசாசை விரட்டினாங்க பாருங்க, அப்போ அவர் அங்கே இருந்தார். அவருடைய நாமத்தினால வியாதியஸ்தரை சுத்தமாக்குனாங்க பாருங்க, அப்போ அவர் அங்கே இருந்தார். அவருடைய நாமத்தில் பிரசங்கம் பண்ணாங்க, அவங்க நாமத்தில் எல்லாத்தையும் செய்தாங்க இல்லையா? அவருடைய நாமத்தில் போய் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அவர் நாமத்தில் செய்ததுனால அங்க போய்விட்டார். அவர் பரலோகத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து விட்டார். ஆனாலும் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துறதுனால அவரே அங்க இருக்கிறது போல அங்கே காரியங்கள் நடக்கிறது. அதுதான் அங்க சொல்லி இருக்குது. அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டாரு, ஆனா அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துகிற இடத்துல அவருடைய வல்லமை விளங்குகிறது, அற்புதம் அடையாளங்கள் நடக்கிறது. அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துகிற இடங்கள்ல எல்லாம் காரியங்கள் நடைபெறுகிறது. அவர் இருந்து அப்படி நடைபெறுமோ அப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் இதை வாஸ்தவம் என்ன சொல்றாங்க? சரிங்க, சொல்லியிருக்கு, வானத்தில் பூமியில சகல அதிகாரமும் அவருக்கு, அவர் என்ன வேணா செய்துக்கிட்டீங்க, எல்லாம் அவர் கையில தான் இருக்குது, எல்லாம் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அவர் கையில் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் இப்படி இருக்காங்க பாருங்க, நிறைய ஊழியர்கள் அப்படி இருக்காங்க, நிறைய விசுவாசிகள் அப்படி இருப்பாங்க. என்ன சொல்றாங்க? அவர்கள் தோல்வியிலும் விரக்தியிலும் இல்லாமையிலும் வறுமையிலும் நோயிலும் அதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றியும் ஒரு அதிகாரம் எடுக்கிறது இல்லை. இது நீங்கி போக வேணும், இது மேல நான் அதிகாரம் செலுத்த வேணும், இயேசுவின் நாமத்தில் இதை விரட்டி அடிக்க வேணும், இயேசுவின் நாமத்தில் இதை மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேணும் என்கிற அந்த உணர்வே கிடையாது பாருங்க. அதிலேயே வாழ்ந்து கொண்டு, அந்த தோல்வியிலேயே, அந்த விரக்தியிலேயே, அந்த இல்லாமையிலேயே, அந்த இதிலேயே வாழ்ந்து கொண்டு, அந்த பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டு, இயேசுவின் நாமத்தை பற்றி கொஞ்சம் கூட அறிவில்லாதவர்களாக கேட்டான்னு சொல்லணும், கர்த்தர் பெரியவருங்க, கர்த்தருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு என்ன இருக்குது கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். நம்ம கையில் என்ன இருக்குதுங்க? எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது. சகல அதிகாரம் வானத்திலும் பூமியில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யட்டும். அடியனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் அவரு நடப்பிக்கட்டும். இத்தனை வருஷமா பார்த்தா ஒன்றும் அவர் நடப்பித்தா மாதிரி தெரியல அவர்களுக்கு. ஏனென்று சொன்னால் அவர் அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு? அப்பா, உன் வாயிலிருந்து எப்போ என் நாமம் வரும்? வாயை திறந்து எப்போ என் நாமத்தை நீ உச்சரிக்க போற? என் வல்லமை ரெடியா இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இருக்கிற அதிகாரத்தை அப்படியே பவர் பட்டணி மூலமா உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். நீ அதே அதிகாரத்தை உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லி உனக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீ உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிற. அவர் நினைச்சா செய்யலாம், அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, எல்லா அதிகாரமும் அவர் வச்சிருக்கிறாரு, அவர் நினைக்கிறது நடக்கட்டும் அடியேண்டிய வாழ்க்கையில் உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனால் அவர் என்ன பண்றாரு? அங்க நின்றுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை உச்சரித்து பிசாசின் மீதும் வியாதிகள் மீதும் இல்லாமையின் மீதும் சூழ்நிலைகள் மீதும் சகல விதமான சக்திகள் மீதும் அதிகாரத்தை எடுத்து இயேசுவின் வல்லமையை
இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்கிறதை அவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏயா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஏதாவது செய்யக்கூடாதா? ஒன்றும் செய்ய முடியாது. பவர் பட்டணி கொடுத்துட்டாரு. பவர் பட்டணி கொடுத்துட்ட பிறகு அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பேசாமல் உட்காந்துட்டு இருக்காரு. நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். நீ அறிவு இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து அதை படித்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிக்க. அப்போ தான் உனக்கு இதனுடைய நன்மைகள் வந்து கிடைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? அழுது அழுது, ஆண்டவரே உமக்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதே, உமக்கெல்லாம் வல்லமையும் இருக்குது, வானத்திலும் பூமியில் நீ பெரியவராச்சே. அவர் சொல்லார், வானத்திலும் பூமியில் நாம் பெரியவர், என் நாமம் உன் வாயில் இருந்ததுன்னா நீ பெரியவன். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சூழ்நிலைகளில், என்னுடைய வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களில், என்னுடைய இக்கட்டுகளில், என்னுடைய பிரச்சனைகளில், எதிர்ப்புகள் நேரத்திலே நான் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியிலே நான் எழுந்து நிற்கிறேன். நான் சாதாரண ஆள் இல்லை. இயேசுடைய ஸ்தானத்தில் இந்த பூமியில் நிற்கிறேன். இந்த இடத்துல இயேசுவுக்கு பதிலாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவருடைய நாமத்தில் ஊழியம் செய்கிறவன். அவருடைய நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அப்ப நான் என்ன பண்ண வேணும்? எனக்கு இருக்கிற உரிமையும் ஸ்லாக்கியத்தையும் நான் அறிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை என்னுடைய சூழ்நிலையில் நான் உச்சரிக்க வேண்டும். பயம் வந்து உள்ளத்தை ஆட்கொள்ளுது. நாம் என்ன சொல்றோம்? கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு எப்போ பிரயோஜனம்னா, இயேசுவின் நாமத்தில் பயமே, பயத்தின் ஆவியே, இந்த மனதை விட்டு வெளியே போ, உனக்கு இடமில்லை. பலத்தின் ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பலத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். பயத்தின் ஆவியை ஆட்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தில் இந்த வீட்டில் அதுக்கு இடமில்லை, போ என்று சொல்லும் போது பயத்தின் ஆவி ஓடுகிறது. அது அவ்வளவு பெரிய ஆவி இல்லைங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவு பெரிய ஆவின்னு. சில கிறிஸ்தவங்க பெரிய அவங்க என்னன்னா பிசாசு பெருசாகிறவங்க. போகன்னு சொல்லும்போது அது போகிறது. ஆகவே அவர் சொல்றாரு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் நினைக்கிறாங்க அவர் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் ஏதாவது செய்வார்னு. அடுத்த வசனம் சொல்லுது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகல அதிகாரம் வானத்தில் பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய். எல்லாம் சொல்லுங்க, ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய். ஏன் புறப்பட்டு போகணும்? நம்ம சில சொல்றாரு, நான் போறேன், ஊழியத்துக்கு போறேன், ஒன்றும் இல்லாமல் போறேன். நான் சொன்ன, போகாதீங்க, பேசாமல் இருங்க. நீங்கள் போய் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. போய் பசி பட்டினியில் வாடிட்டு இருக்க போறீங்க. பேசாமல் கிடங்க இங்கேயே. அங்கே போய் வாடுறதுக்கு இங்கே வாடிட்டு இருக்கலாம். போறையா, எந்த ஆதரவும் இல்லாமல் போறையா, எந்த உதவியும் இல்லாமல் போகிறேன், எதுவும் இல்லாமல் போகிறேன், வெறுங்கையோடு போகிறேன். ஐயோ, அதெல்லாம் விளங்கி கொள்கிற வரைக்கும் தயவு செய்து போகாதீங்க. அதனால தான் சொன்னார் இயேசு, எருசலேமில் போய் கொஞ்ச நாள் காத்திருந்தார். கிடுகிடுன்னு போய் ஒன்றும் செய்வானா, கொஞ்ச நாள் காத்திரு, இதெல்லாம் விளங்கட்டும். ஆவியானவர் வருவார், ஊற்றப்படுவார். ஊற்றப்படும் போது சத்திய வசனங்கள்னு அதிகமாக ஆழமாக உனக்கு விளங்கும். அபிஷேகம் வந்த பிறகு வசனம் நல்லா விளங்க ஆரம்பிக்கும். வசனம் நல்லா விளங்கின பிறகு அப்புறம் போய் செய்யினார். ஹலோ, இருக்கீங்களா? அபிஷேகம் வந்த உடனே பேதுருக்கெல்லாம் விளங்கிடுச்சு. நல்லா பயந்த பேதுருக்கெல்லாம் பயம்லாம் தெளிஞ்சிருச்சு. நீ சொல்றதுக்கு நான் கீழ்படுகிறதா, எங்க கர்த்தருக்கு நான் கீழ்படுகிறதான்றான். ஆளே வித்தியாசமாயிட்டான். ஆளாயிட்டான். ஏசுனா யாருன்னே தெரியாது. ஐயோ, இவர் நான் பார்த்ததே இல்லைன்னு ஆளு. இனிமே இந்த நாமத்தை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நாங்கள் அவர் சொன்னது தான் செய்வோம், நீ சொன்னது செய்ய மாட்டோம் போன்னு சொல்லிட்டு நேராக போய் திரும்பி அவருடைய நாமத்தையே பிரசங்கம் பண்ணினார்கள். ஏன்னா பயமெல்லாம் தெளிந்து விட்டது. ஆவியானவர் வந்து ஊற்றப்பட்டு அங்கே சத்தியம் தெரிய வந்து வெளிச்சம் வந்து பயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அப்படி தான் ஊழியம். பாருங்க, நான் போகிறேங்க, வெறுங்கையோடு போகிறேங்க, எந்த ஆதரவும் இல்லாமல் போகிறேங்க, ஒன்றும் இல்லாமல் போகிறேங்க, அடியேன்னு நினைவில் வைத்து கொள்ளுங்க. அப்படி அல்ல. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய். எதனால நான் புறப்பட்டு போனோம்? நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எதனால நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன்? எதனாலன்னு சொன்னால், சகல அதிகாரமும் இயேசுவின் நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். புறப்பட்டு ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் போகிறதுக்கு ரெடி. புறப்பட்டு எங்கேயாவது பிரேசிலுக்கு போ, ஜங்கிளுக்கு போன்னு சொன்னாலும் அங்கே போகிறதுக்கு ரெடி. புறப்பட்டு அந்தமானுக்கு போன்னு சொன்னாலும் போக ரெடி. எங்கே போனால் என்ன? இந்த நாமம் எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். ஆகவே நான் புறப்பட்டு போக வேண்டும். ஒருத்தர் கேட்டார், என்ன ஐயோ அங்கேயா போறீங்க, இந்தியாவுக்கா போறீங்க? அங்கெல்லாம் பசிப்பட்டினியில் கிடக்குறாங்க தெரியுமானார். நான் சொன்னேன், நான் பசிப்பட்டினியில் கிடக்க மாட்டேன். பசிப்பட்டினியில் கிடக்கிறதுக்கு யாராவது 10,000 மைல் பயணம் பண்ணி வருவாங்களா? நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் போய் நல்லா இருக்க போறேன். ஏனென்றால்
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு சொல்லியிருக்கிறார். ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போன்னு சொன்னார். இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தில் புறப்பட்டு வர்றேன், இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தில் செய்கிறேன். எங்க போனாலும் இயேசுவின் அதிகாரத்திலே நாம் செய்ய வேண்டும். ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் இருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளையும் சீஷராக்கினா பாருங்க, சாதாரணமாக போய் ஜனங்களை சீஷராகுன்னு சொன்னால் ஆக மாட்டாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தில் போகும்போது சீஷர் ஆகாத ஆள் கூட, முரட்டாட்டமான ஆள் கூட அவன் நான் சீஷராகிறேங்க, எங்கங்க கோயில் இருக்குதுப்பா, எங்கே வரணுங்க, நான் எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணுங்க, நான் என்ன பண்ணணுங்க, எங்கெங்க ஒரு பைபிள் கொடுங்க நான் படிச்சுக்கிறேங்க அப்படின்னு அவன் வருவான். ஏன்னு சொன்னால் அவருடைய நாமத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் போய் செய்து பாருங்கள், உங்கள் பலத்தில் செஞ்சு பாருங்கள், யாரும் ஒரு ஆள் கூட கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் போய் நாளெல்லாம் நின்று விசுவாசின்னு சொன்னால் யாரும் விசுவாசிக்க போகிறதில்ல. அவருடைய நாமத்தில் போய் அவருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணி, அவருடைய நாமத்தில் ஆத்துமாக்களை கிளைம் பண்ணி, அவருடைய நாமத்தில் பிசாசின் வல்லமையை முறித்து, அவருடைய நாமத்தில் இருளிய அந்தகாரத்தை அகற்றி, அவருடைய நாமத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து, அவருடைய நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும் சொன்னா கடகட நேச்சு ஓடி வருவாங்க ரட்சிக்கப்படுறது. இருக்கீங்களா? ஹலோ, எல்லாம் அவருடைய நாமத்தில் தான். நாம் என்ன பண்றோம்? இப்படி பண்ணி பார்க்கலாமா, அப்படி ஒருத்தர் சொல்ல கொஞ்சம் டான்ஸ் ஆடி பார்க்கலான்னு இருக்கிறாங்க, அதுக்கு யாராவது வருவாங்களான்னு நினைக்கிறேன். இது பண்ணி பார்க்கலான் இருக்கிறோம், அது பண்ணி பார்க்கலான் இருக்கிறோம். அவருடைய நாமத்தில் தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். அவருடைய நாமத்தில் தான் பிசாசின் வல்லமையில முறிக்க முடியும். அவருடைய நாமத்தில் தான் அந்தகார சக்திகளை ஒழித்து ஜனங்களை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்க முடியும். அவருடைய நாமத்தில், அவருடைய நாமத்தில் ஜெபித்திருக்கிறீர்களா? அவருடைய நாமத்தில் ஆத்துமாக்களை கேட்டிருக்கிறீர்களா? அவருடைய நாமத்தில் கிறிஸ்துவுக்கு அவர்களை சொந்தமாக்கி இருக்கிறீர்களா? அவருடைய நாமத்திலே அது நடக்கிறது. இருக்கீங்களா? சொல்றாங்க, என்ன கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தேன், இப்ப சொல்றீங்களா அவருடைய நாமத்தில்ன்னு? தான் பைபிள்ல இருக்கு. நாம கஷ்டப்பட்டு செய்யறது ஊழியம் அல்ல, அவருடைய நாமத்தில் செய்யறது தான் ஊழியம். ஹலோ, இருக்கீங்களா? என்னுடைய பலத்தினால செய்யறேன்னா நான் கஷ்டப்பட வேண்டியதுதான். என் பலத்தில் போட்டு நான் உருட்டி பரட்டி எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அவருடைய நாமத்தில் செய்யும் போது அந்த நாமம் வேலை செய்கிறது, பிசாசின் வல்லமைகளை முறிக்கிறது, முரட்டாட்டம் உள்ளவர்களை கூட இருதயத்தை திரும்ப வைக்கிறது. கர்த்தரிடத்துல வார்த்தையை பிரசங்கித்தா ஜனங்களுடைய உள்ளத்திலே அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது, இயேசுவுடைய உள்ளங்களை திருப்புகிறது. இயேசுவின் நாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. என் நாமத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள்.